சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்பு. வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. வசனம்தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் நீரே மீட்புமா, நீரே என் ஜீவனின் பலனா. நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதத்திலும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிறதே மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்களையும் பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினம் தினம் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறதே என்னன்னா, பயப்படாத, நான் உன் கூட என்ன பண்ணுறேன். ஆமென் சொல்லுங்களேன். வருஷம் ஃபுல்லாக அதை சொல்கிறார், பயப்படாத, நான் உன் கூட என்ன பண்ணுறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா இருக்கிற புத்தகம், எரேமியா முதல் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். ஆமென். போதும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? இந்த வசனம் என்ன வசனம்? இதுதான் இந்த மாசத்துல நமக்கு வாக்கு தத்தம். மறந்துட்டீங்களா? இந்த மாசத்துல என்ன வாக்கு தத்தம் நமக்கு? உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதை கர்த்தர் பேசுவாராக. ஆமென். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். இந்த 7வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று இப்போ நான் நல்லா கவனிக்கணும். இதுக்கு முந்தைய பகுதி, உன் தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி எரேமியா என்ன பண்ணுறாரு? இந்த கான்வர்சேஷன் ஆண்டவருக்கும் எரேமியாவுக்கும் இடையில என்ன பண்ணுது? நடக்குது. நல்லா கவனிக்கணும். எரேமியா சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளையாக என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ என்ன பண்ணாத. ஆமென் சொல்லுங்களேன். நாம் பயப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன? முதல்ல என்ன செய்யணும்னா, முதல்ல நாம் நம்மை பார்க்கிற விதம் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் எரேமியாவுக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா, நான் சின்ன பிள்ளையாக என்ன பண்ணுறேன், நான் பேச முடியாது, நான் சின்ன பிள்ளையாக என்ன பண்ணுறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் பேச அறியேன், எனக்கு பேச தெரியாதுன்னு என்ன பண்ணுறாரு? நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு யார் சொல்கிறான்னா எரேமியா என்ன பண்ணுறாரு? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ என்ன பண்ணாத. ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பயம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நாம் நம்மை பார்க்கிற விதம் இன்னுமே தப்பாகவே என்ன பண்ணுது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பேச அறியேன்னு இன்னும் என்ன கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
நம்ம பயப்படுறதுனால தான் நம்ம பேச முடியலைன்ற அந்த அந்த அறிவு நமக்கு என்ன பண்ணலை. முதல்லவே சொல்லிட்டார், நான் பேச அறியேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லிட்டார், நான் சிறுபிள்ளையா என்ன பண்ணுறேன், ரீசன் வந்து பின்னாடி சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாமளும் ஆண்டவர் வந்து சில காரியங்களை பயப்படக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை செஞ்சால் கூட நம்ம அதுக்கு ரீசன் தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை ஆண்டவர், இதனால தான் நான் என்ன பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிங்களேன். சிலருக்கு வந்து மெடிசன் கொடுத்து அவங்களுக்கான காரியங்களெல்லாம் சரி பண்ணால் கூட கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க மருந்து கொடுத்து இது சரியாயிருமா வீட்டுக்கு போகுமான்னு என்ன பண்ணிடலாம். சொன்னதுக்கு பின்னாடியும் எனக்கு இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி நோகுது, அப்படி நோகுதுன்னு கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா அதுக்கு மருந்து கொடுத்தாச்சுமா சரியாயிடுச்சுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு மனசு என்ன பண்ணாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இந்த நம்முடைய மனநலம் அப்படிதான் இருக்குது. ஏன் பயப்படுறோன்னா நம்முடைய மனநல நம்மை பார்க்கிற விதம், நம்ம இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறோம். நம்மை பார்க்கிற விதம் தவறாகவே என்ன பண்ணுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, நீ பார்க்குற விதமாக நான் பார்க்கறது இல்லைடா, நான் உன்னை பார்க்குற விதமாக தான் நீ வளர்க்கப்படுவான்றதான் ஆண்டவருடைய தாட். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ சின்ன பிள்ளை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் எரேமியா சொன்னது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் அது உண்மையாக கூட இருக்கலாம். எரேமியா சின்னவர் தான், அது உண்மையாக கூட என்ன பண்ணலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலிருந்து ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்க விரும்புகிறாரோ அப்படித்தான் நம்ம வளர்க்கப்படுவோம் என்பது தான் உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல, தேவன் பார்க்கிற விதமாய் தான் நாம் வளர்க்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடவே இருக்கிறேன், நீ அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பயப்பட வேணான்னா அவர் வார்த்தையை நம்முடைய நாவல் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முந்தைய பகுதி நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடையவைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நான் யாருக்கு முன்பாக நின்றாலும் நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடையவைகள், கர்த்தர் எனக்கு கட்டளை இட்டவைகளையே நான் பேசுகிறேன்றதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம். என்னடா பேசுகிறேன், நானா பேசுகிறேன், ஆண்டவர் தான் என்ன பண்ணுறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எரேமியாவுக்கு ஆண்டவர் இதைத்தான் கற்றுக் கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் எதைத்தான் கற்றுக் கொடுக்குறார். நான் பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை உன்னால் தீர்மானிக்கப்பட்டதல்ல, உன் பார்வைக்கு உள்ளது போல இல்லை மனுஷனுடைய பார்வைக்கு உள்ளது போல தீர்மானிக்கப்பட்டதல்ல, என் பார்வைக்கு எப்படியெல்லாம் உன்னைய வளர்க்க விரும்புகிறேனோ அப்படி தான் உன்னை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அதனால் பயப்படாத. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் கீழே விழுந்தேன், நான் ஏன் மேலே விழுந்தேன், இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பாதிப்புகள் சில நேரம் நாம் இப்போ நல்லா கவனிங்களேன். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட போகிறாங்கன்னு தானியேலுக்கு நல்லா என்ன பண்ணோம். ஆனால் ஐயோ என்னை சிங்கக்கவியில் போட்டுட்டாங்களேன்ற வருத்தம் தானியேலுக்குள்ளே இருந்துச்சான்னு கேட்டால் என்னல்ல. ஏன்னா தானியேலுக்கு தெரியும், இவைகளெல்லாம் என் தேவனின் சித்தத்தின்படியே தான் என்ன பண்ணுது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாலேஜ் நமக்கு இன்னுமே என்ன பண்ணல. பயம் இல்லாமல் நம்ம வாழணும்னா ஒரே ஒரு ரீசன், நமக்கு ஒரே ஒரு காரியம் தேவை. என்னென்னா, தேவனுடைய திட்டத்தின்படியும் அவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படிதான் நடத்துகிறான்ற விசுவாசம் நமக்குள்ளே என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்கள். பின்னாடி இதை குறித்து நான் தெளிவாக சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9வது வசனத்தை வாசிக்கல. 9வது வசனம், கரத்தை நீட்டி நல்லா கவனிங்க. தம் கரத்தை நீட்டி எதை தொட்டாராம்? எதை தொட்டாரு? ஏன் தலையை தொட்டிருக்கலாம், மனசை என்ன பண்ணியிருக்கலாம், தொட்டிருக்கலாம். இல்லை நம்ம சொல்லுவோம்ல, இந்த நீதிமொழிகளில் வசனம் இருக்குது, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணும், பேசும். அப்போ நேரம் ஆண்டவர் எதைத்தான் தொட்டிருக்கணும், இருதயத்தை தான் என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே இந்த வசனம் சொல்லுது, வாயை என்ன பண்ணாராம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வெப்பன், ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா வாயுதேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எளிதாக ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெப்பன் இருக்குது அப்படின்னா, நான் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுறேன், நான் மனசுக்குள்ளேயே
டக்குன்னு சொல்லணும், பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நான் மனசுக்குள்ளேயே பாட்டு பாடுறேன், மனசுக்குள்ளேயே கைதட்டிக்கிறேன். நீ என்ன மனசுக்குள்ளே கைதட்டுற? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இது பொல்லாதவன் நமக்கு விதைக்கிற காரியம். நம்ம மனசில் அப்படி விதைச்சு என்ன பண்ணியிருக்கிறான்? நீ மௌனமாக ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏன் சத்த போட்டாதேன்னு கேட்பாரா? ஏன் கத்தி கத்தி ஜெபம் பண்ணாதேன்னு கேட்பாரா? அழுதாதேன்னு கேட்பாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஷவுட் டு த லார்ட். நம்ம வந்து சத்தமாக ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இது ஆண்டவரே விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை விட நான் நிறையா கேட்டிருக்கிறேன், உங்களை விட நான் நிறையா என்ன பண்ணியிருக்கிறேன். ஏன் சத்தமாக ஜெபம் பண்ணணும்? ஏன் அந்நிய பாஷை சத்தமாக என்ன பண்ணணும்? அது நமக்கும் தேவனுக்குரியது தானே. அமைதியாக என்ன பண்ணிட்டு போக. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போ நமக்குரிய தொடர்பை வளர்க்கிறாருன்னா, வாயை திறக்க தான் தொடர்பை என்ன பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்து பேச பேசதான் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஹீல் ஆகுது. ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்து பேச பேசதான் அவருக்கு நமக்கும் உள்ள தொடர்பு இன்னும் பலமாக என்ன பண்ணுது. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் படிக்கும்போது முணுமுணுன்னு என்ன பண்ணக்கூடாதான்? முணுமுணுன்னு என்ன பண்ணக்கூடாதான்? நல்லா வாயை திறந்து என்ன பண்ணணுமா? வாய் பேசுகிறதா மனசு என்ன பண்ணணும்? கேட்கும். வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் எத்தனை பேர் காது கேட்க பேசணும்? காது கேட்கணுமா? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம படிக்கிறது நம்ம காதில் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். நாம் என்ன பேசுகிறோன்றது நம்ம காது என்ன பண்ணணும்? ஏன் வாயை திறந்து நாம் வந்து ஜெபம் பண்ணணும்? நம்ம ஏன் வாயை திறந்து துதிக்கணும்னா, அப்போ தான் பிசாசுக்கு வந்து ஒரு பெரிய பயம் என்ன பண்ணும்? நம்மளை விட்டு பயம் போகணும். இந்த பயம் பிசாசுக்கு தொத்திக்கணும்னா ஒரே வழி நம்ம வாயை திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இந்த விஷயத்தை நல்லா கவனிங்களேன். இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்ல, இது உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்கு தெரியும்னா, புருஷனை கோவப்படுத்துறதுக்கும் பிள்ளையை கோவப்படுத்துறதுக்கும் நல்லா தெரியும். அது சொல்ல உங்களுக்கு புரியுதா? புருஷன்ட்டையும் பிள்ளைகிட்டையும் சண்டை ஓடும்போது மௌனமாக சண்டை ஓடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை ஓடும்போது மனசுக்குள்ளேயே சண்டை ஓடுங்க. அப்போ மட்டும் வாய் என்ன பண்ணுது? ஏன்னா வாயை திறந்தாதான் உரைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பேசாதே, அமைதியாரு அமைதியாருன்னு 1000 பேர் சொன்னாலும் நம்ம அமைதியாக என்ன பண்ண மாட்டோம். அந்த வீரியம் நம்மளை விட்டு போகிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? எங்கள் அம்மாச்சி வந்து யாரையாவது கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இவங்கள பாரு, இவன் பனைமரத்தையே உடச்சி தூக்கிட்டு வந்துடுவான் போல அப்படின்னு. அதை விடுங்க அம்மாச்சி, பேசாமல் இருங்க. அவங்களுக்கு இருக்க திறமைக்கு தான் அவங்க இருப்பான்னு கேட்டால் நம்ம என்ன சொன்னாலும் காதில் விழுகாது. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? நம்ம காதில் அது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? ஆமென் சொல்லுங்களேன். அது எதுக்காக இந்த வாய் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, பொல்லாதவனை இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். யோபு வந்து நலிவடைஞ்சிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான்னாலும் அவனுக்குள்ளே வாயை திறந்து சொல்கிறான் பாருங்க. என் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவர் தான் என்ன பண்ணுவேன். என்னை வந்து இது வரைக்கும் ஆசீர்வதிச்ச தேவன், நன்மை செஞ்சப்ப நான் துதிச்சல்ல, இப்போவும் நான் என்ன பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 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 பகுதியை மட்டும் நீங்கள் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 45 55 வாசிங்களேன். 45 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்கள் வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலை ஆதரித்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசபெத்தை பார்க்க போயிட்டு இந்த துதி பாடலை யார் பாடுறான்னா, மரியாள் என்ன பண்றாங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் சொல்லு, 3 மாதம் அவங்களோட என்ன பண்ணாங்களாம், அவங்க கூட என்ன பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லைன்றப்ப பொல்லாதவன் நினச்சிருப்பான், அப்பா தேவ திட்டம் நின்றுச்சு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பேன். எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும், எலிசபெத்துக்கு குழந்தை இல்லைன்றப்ப அவங்களுக்கு அந்த பொல்லாதவனுக்குள்ள சிந்தனை என்னன்னா, அப்பா இவனை கொண்டு தேவன் செய்த திட்டம் என்ன பண்ணியிருக்குது, தடப்பட்டிருக்குன்ற அந்த ஐடியாவோடையே அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒரு அற்புதம் நடந்தப்ப மரியாள் வந்து இவளிடத்துல துதிக்கிறா பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. நாம் வந்து அற்புதமே நடந்தால் கூட வாயை திறந்து துதிக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன பண்ண மாட்டேங்குது. சில நேரம் உண்மையாகவே சொல்கிறேன், நமக்கு வந்து ஒரு பெரிய ஆராதனையில் அவ்வளவு சவுண்டில் நின்னா கூட நம்ம மனசு பாடுறதுக்கு என்ன பண்ணாது. அப்படியே என்ன பண்ணுவோம், மனசு துதிக்கணும்னு சொன்னால் கூட நமக்கு வந்து அந்த இருதயம் என்ன பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சத்துருனுடைய தந்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாயை திறந்துட்டா விடுதலை உண்டாயிரும்னு அவனுக்கு நல்லா என்ன பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் வாயை மட்டும் திறக்க விட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். மனசுக்குள்ளேயே பாடு அப்படின்னு வஞ்சகமாக ஜனங்களுக்குள்ள இப்போ என்ன பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் நமக்குள்ளேயே சிலர் அந்நிய பாஷை பேசுகிறதற்கு கூச்சப்படுகிறோம். அப்படியே அமைதியாக என்ன பண்ணுறோம். மற்ற நேரத்தில் என்ன சொன்னாலும் நம்ம அதை செய்கிறோம். அந்நிய பாஷை பேசும்போது அமைதியாக என்ன பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம். நமக்குள்ளே அப்படிப்பட்ட வஞ்சகமான காரியம் ஏன் இருக்குது. நல்ல விடுதலையாக என்ன பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரிகோ மதில் விழுகிறதற்கு மனசுக்குள்ளேயே துதித்தாருன்னு வசனம் இருக்கா. they have shout. அவங்க கத்துன கத்து, அவரை துதித்த துதி எரிகோ மதிலே இடிஞ்சு என்ன பண்ணுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு முன்னாடி எரிகோ மதில் வந்தோன்னே ஒரு சேரை போட்டு உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு அமைதியாக அப்படி தலையை கவுந்துக்கிட்டு தோத்துறோம் 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 தோத்துறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது தலையில் விழுந்துற போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துதிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் வந்து இந்த தூதனை தள்ளிட்டு, தூதன் பேர் என்ன, மிகாவேலை தள்ளிட்டு, லூசிஃபரை பற்றியில் தப்பாக பாஸ்டர் மாதிரி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. லூசிஃபரை தள்ளிட்டு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஸ்தானத்திலே முன்குறித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது லூசிஃபரோட பாட்டு என்னென்னா, அவன் வந்து ஆராதிச்சுட்டே இருக்கிறதா அவனுடைய பாட். அவன் மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கிறதா அவனுடைய, ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறதா அவனுடைய. அப்போ நாமெல்லாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சோம். நாமெல்லாம் துதிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யாத்ராகம் 14, 11, 12 வசனங்கள். 11, 12. சொன்னோம் அல்லவா. இது வந்து என்னன்னா, இப்போ இவனுக்குள்ள அந்த 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 துதிக்கிறதின் மேன்மை என்ன பண்ணல, துதிக்கிறதின் மேன்மை என்ன பண்ணலை, புலம்புறான். மோசே துதிக்கிறார் பாருங்களேன். மோசே சொல்கிறார் பாருங்க 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. இதான் உலக மனுஷனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ இவ்வளவு பெரிய பேரழிவு வந்துருச்சே அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும்போது நாம சொல்லணும், என்ன சொல்லணும், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாமளும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பின்னாடி வாசிங்களேன் அந்த வசனத்தை. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
ஆமென். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்களேன். இதை யாருக்கு சொன்னார்னா, மோசே ஜனங்களை பார்த்து என்ன பண்றாரு? ஜனங்கள் லட்சங்கள், ஓகேவா, லட்சங்கள் இந்த புலம்பல் பாடுறதுக்கும் இவர் ஒரு ஆளா நின்று ரிப்ளை பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எப்படியா சொல்லியிருப்பாரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய செய்கைகளை பார்ப்பீங்க அப்படி சொல்லியிருப்பாரா? பயப்படாதீர்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? அவர் சொல்லியிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இப்ப ஆண்டவர் இதுக்கு பின்னாடி அற்புதத்தை செய்யறாரு. நீ உன் கோலை நீட்டு. ஆண்டவர் எதுக்காக பொறுமையா இருந்தார்னா, இந்த மோசையோட ரிப்ளைக்காக தான் பொறுமையா இருந்தார் நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் புலம்புறது அது சாதாரணம். அவங்க காணான் வரைக்குமே புலம்பிக்கிட்டே தான் என்ன பண்றேன், ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே போறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? காணான் வரைக்குமே புலம்பிக்கிட்டே தான் என்ன பண்றாங்க, காணான அடையக்கூட முடியல அவங்களால. ஆனா மோசையோட ரிப்ளை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் புலம்பிட்டு தான் இருப்பாங்கன்னு நல்லா என்ன பண்ண ஆண்டவருக்கு, சுத்தி இருக்கிறவன் புலம்பிக்கிட்டு தான் இருப்பான்றது ஆண்டவருக்கு நல்லாவே. நான் தேவ ஜனங்களுடைய செய்கை என்ன, தேவ ஜனங்கள் என்ன என்ன ரிப்ளை பண்றாங்கன்றது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். மோசே 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 சொன்னதை கேட்டுட்டு தான் பின்னாடி சரி கோலை நீட்டு அப்படின்னு என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அதே மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. ஜனங்கள் நம்மளை பார்த்து, ஐயா இந்த சர்ச்சுக்கு தான் போற, ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி சொல்றது எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் பிரியும்னு மோசைக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னாரா என்ன? அடுத்து என்ன நடக்குதுன்னு மோசைக்கு என்ன பண்ணாது? ஜனங்கள் எப்படி பிளாங்கா, நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று கேட்டோம்னா, எப்பா இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். என்ன ரிப்ளை பண்ணுவோம்? உன் கூட தானே நானும் இருக்கேன், எனக்கு எப்படி? மோசை இப்படி சொல்லியிருக்கலாம். மோசை எப்படி என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன சொல்லியிருக்கலாம்? ஐயோ ஆமாப்பா தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அப்போ ஏன் பயம் நம்மளை தொத்திக்கிறதுனா, மனுஷன் பார்க்கிற பார்வையிலேயே பார்த்தே நம்ம என்ன வளர்க்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அதுக்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலையே. மோசையை போல நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமென் சொல்லுங்களேன். மோசே எப்படி பார்க்கிறாருன்னா, தேவன் செய்ய போகிறவர்களை பார்க்கிறவனாவே மோசே என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஐயோ இத்தனை லட்சம் ஜனங்களை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, இவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோமோன்ற பயம்லாம் அவனுக்குள்ள என்ன பண்ணல. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் என் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை வச்சுலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை வச்சே. அப்ப எதை வச்சு? கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை வச்சு இல்லை, அவர் என் கூட இருக்கிறார்ன்றதை வச்சு. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எப்பா இப்ப செங்கடல் திறக்குமா திறக்காதா அதெல்லாம் கேள்வி இல்லை. எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்ற கேள்வியெல்லாம் எனக்கு இல்லவே. பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை. இந்த சபையை நம்ம எப்படி கட்ட போறோமோ, விரிவாக்கம் பண்ண போறோமோ, இடம் வாங்க போறோமோ, ஒரு நயா பைசா கூட இல்லை. கோடிக்கணக்கில் காசு வேணுமே. இதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வர வேண்டிய அவசியமே. இயேசு கூட இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில் யாரா இவங்க அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா யார் நம்ம கூட இருக்கிறான்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யார் கூட இருக்கிறா? அந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் படைத்து அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாம யாரை ஆராதிக்கிறோம்? இந்த உலகத்தை படைத்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். நாம இன்னும் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன் எனக்கு சுகமே ஆகலை அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். நீ இப்படி சுகமே ஆகலைன்னே வந்துட்டே இருந்தேன்னா உனக்கு சுகமே என்ன பண்ணாது, சாகர வரைக்கும் ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு வியாதியாக தான் இருக்கு, எனக்கு பலவீனமாக தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்.
நான் பயப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எது சூழ்நிலையை மேற்கொள்ளும்னு கேட்டா இந்த மனநிலை தான் சூழ்நிலையை மேற்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மனநிலை இருக்கிற மனுஷன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா என்ன பண்ண மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிள்ளையா இருக்கிறவன் சொன்ன எரேமியாவை ஆண்டவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த்தனாக மாற்றினார்னா அடுத்த வார்த்தை தான் அவனை மாந்துச்சு, நான் உன் கூட இருக்கிறேன்டா. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நான் உன் கூட என்ன பண்ணுறேன். இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் உன் கூட என்ன பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சோம், நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட என்ன பண்ணுங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஜோமன்னா என்ன கிடைக்கும்னு அவனுக்கு நல்லாவே என்ன பண்ணோம். என்ன கிடைக்கும்? சிங்கக்கவி தான் கிடைக்கும். தானியேலுக்கு என்ன பண்ணோம். ஆனால் சிங்கக்கவி தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு ஏன் ஜோம் பண்ணுறான்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்றதெல்லாம் முக்கியமே இல்லை. நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவேனா தாழ்ந்த ஸ்தானத்துக்கு போவேனான்றதெல்லாம் முக்கியமே. என்ன குழியில போடுவாங்களா ராஜாவாக்குவாங்களான்றதெல்லாம் முக்கியமே. எது முக்கியம்னா என் கூட தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோட முழு வாழ்க்கையும் பார்த்தோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவன் ராஜாவானதுக்கு அப்புறமும் அப்சலோம் விரட்டி வனாந்தரத்துக்கு என்ன பண்ணுறான். ஆனால் வனாந்தரத்தில் உட்காந்துக்கிட்டும் பாடுறான், என் தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுறீங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், எழுத்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறீர். ஆமென் சொல்லுங்களேன். எப்படியா இவனால் மட்டும் முடியுதுன்னு கேட்டா, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்றதுலாம் எனக்கு முக்கியமே. என் தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்லவா, உங்களை வீட்டை விட்டு இன்றைக்கி விரட்டுறாங்க. விரட்டும் போது ஒரு பையை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். அந்த பையில் ஒரு 40 லட்ச ரூபா காசு இருக்குன்னு வைங்க. அப்போது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட 1000 மடங்கு ஸ்ட்ரென்த்தை ஒன்றுமே இல்லாமல் விரட்டினாலும் என்ன பண்ணணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? 40 லட்ச ரூபா காசை கொடுத்தா நமக்கு என்னென்ன தோணும். 40 லட்ச ரூபா காசு கொடுத்து நம்மளை வீட்டை விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயாவது போய் இடத்த வாங்கி வீட்டை கட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஏதாவது தொழில் பண்ணி சம்பாரிச்சு என்ன பண்ணிக்கலாம். சாதாரண இந்த மிஷினில் காசு போடும்போது அந்த மிஷின் சொல்லும், அது என்ன சொல்லும், 40 பீசஸ் அப்படி என்ன பண்ணும், 50 பீசஸ்ன்னு என்ன பண்ணும். மிஷினில் கவுண்ட் பண்ணுறாங்கல்ல, இது 50,000 ரூபாய்ன்னு என்ன பண்ணாது, 50 பீஸ்ன்னு என்ன பண்ணும். அதுக்கு பேப்பர் தான் அது. மிஷினுக்கு அந்த அந்த காசு எவ்வளோ என்னதான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அது கையில் கிடச்சாலே நமக்கு அவ்வளோ தைரியம் வருதுண்ணா. இந்த உலகத்தை படைத்தவர் நம்மளோடு இருக்கிறான்ற தைரியம் எவ்வளோ பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம் நினைக்கிறோம், நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், நான் இருக்கிற சூழ்நிலை ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே என்ன பண்ணுறோம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், ஆண்டவர் என்னோடு கூட என்ன பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிரைசிங் காட். நல்லா என்ன பண்ணணும், துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கன்ஃபஸிங் த வேர்ட் ஆஃப் காட். நல்லா வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்பீக்கிங் மிராக்கிள்ஸ், அற்புதங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து ப்ரொக்ளைமிங் த ஜீசஸ், இயேசுவை குறித்து பேசிக்கிட்டே என்ன பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பேசிக்கிட்டே இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பேசிக்கிட்டே இருக்கிறது. யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி, ஐயா நாளைக்கு இந்த வட்டி கட்டணும், என்ன செய்ய போகிறனோ தெரியலையே அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் எப்படியாவது கொடுத்துருவான்னு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனையும் நம்புவது வீண். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உட்காந்து நல்லா துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆராதிக்கணும். வாயை திறந்தாலே துதி நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணணும். ஒரு மனுஷன்கிட்ட பேசினாலே நம்மள்ட்ட இருந்து கிறிஸ்துவை குறித்த பேச்சு என்ன பண்ணணும். அது ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளே வருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். நாம் பேசுகிறத பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத கூட்டமும் என்ன பண்ணணும், அவர் நாமத்தை என்ன பண்ணணும்,
சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வசனம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அது முழுசா ஆபக்கூக்கு 3 தானே, 3. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல கையத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் கிறிஸ்தவனுடைய மனநிலை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கிறிஸ்துவை அறிந்தவன், இயேசுவை ஆராதிக்கிறவனுடைய மனநிலையே அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். கல்லாவில் காசு இருந்தாலும் துதிக்கணும், கல்லாவில் காசு இல்லைனாலும் என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்டில் காசு இருந்தாலும் துதிக்கணும், அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலும் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு காசு இருந்தாலும் துதிக்கணும், இல்லைனாலும் என்ன பண்ணணும்? இதுதான் மனநிலை. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவனுடைய மனநிலை இப்படி தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அத்திமரம் துளிர் விடாமல் சொல்லுங்க, திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற், ஆமென், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்வளோதான் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் மனநிலை. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ மனநிலை இதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திரும்ப அந்த பகுதியை எடுத்துக்கலாம். எரேமியாவின் புஸ்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம முடிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தினுடைய பகுதியில் அதை மட்டும் அந்த 7, 8, 9 மட்டும் வாசிக்க போகிறோம். ஆனாலும் கர்த்தர் பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி. ஆமென். அவர் நம்மை காக்கும்படி நம்முடனே இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், கரத்தை நீட்டி போதும், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம வாயில என்னதான் வச்சிருக்கிறாரு? அவருடைய வார்த்தைகளை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமென் சொல்லுங்களேன். நாம் புலம்புறது, குறை சொல்கிறது, குறை பேசுறது, புரணி பேசுறதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எப்போ நாம் பயப்படாமல் இருக்கலாம், எப்போ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலான்னா நம்ம வாயை திறந்து என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளை பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை அறிக்கை செய்ய தெரியலையா? பைபிளை எடுத்து வச்சுட்டு 2 வார்த்தை என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஒரே வசனமாக இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணணும்? ஒரே பாட்டாக இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே நமக்கு வார்த்தைகள் இன்னும் ஃப்ளூயண்ட்டாக என்ன பண்ணிடும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமாக துக்கத்தை கழிச்சுக்கிருவேன். ஒருத்தன் துக்கமாக இருந்தால் ஒயின் ஷாப் போவேன், ஒருத்தன் அங்கே போவேன், எல்லாம் போவாங்க. நமக்கு என்ன துக்கத்தை கழிக்கிறதும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கொண்டாடுறதும் சரி, எல்லாம் துதி தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நமக்கு வேற எங்கும் நிரந்தர தீர்வே என்ன பண்ணாது? ஆமென் சொல்லுங்களேன். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து இந்த உலக மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? ஓ, இதுலையும் சந்தோஷம் என்ன பண்ணுது, இதில் தான் சந்தோஷம் இருக்குன்றது அவனுக்கு என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதற்கு, கிறிஸ்துவை கொண்டாடுகிற வாழ்க்கை வாழுகிறதற்கு கர்த்தர் நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமாக. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை கொண்டாடுகிற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது உயர்வானாலும் தாழ்வானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும், ப்ராஃபிட்டோ லாஸோ, நமக்கு என்ன வந்திருக்கு என்ன வரல, இது நட்டமாயிடுச்சு இது லாபமாயிடுச்சு, எல்லாம் பரவாயில்ல, எல்லாம் துதியினால எல்லாமே மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எந்திரிச்சு, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா, எங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவோ
காரியங்களை நாங்கள் நினச்சி கலங்கி திகச்சு போயிருக்கிறோம்ப்பா. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீன்றது எங்களுடைய பலன். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதே எங்களுக்கு பலன் ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பலன் உண்டாகாமல் போனாலும் ஆண்டவரே, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தினால் விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொடுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நாங்கள் எப்பொழுதும் என் தேவனுக்குள்ள சந்தோஷமாக இருப்போம், என் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் துதிங்க, நல்லா துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. தேங்க்யூப்பா. எங்கள் வாயில துதியினால நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. கவலைகள் அல்ல, பயங்கள் அல்ல, எங்கள் வாய் துதியினாலே நிறைந்திருக்கட்டும். உம்முடைய வார்த்தையினால, நீர் கட்டளையிட்ட வார்த்தைகளினாலே நிறைந்திருப்பதாக. சிவபலரபலரா. நாங்கள் சத்தமாம துதிக்கட்டும்பா. நாங்கள் வாய்களை திறந்துமை துதிக்கட்டும்பா. வாய்களை திறந்துமை ஆராதிக்கட்டும்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நல்ல சத்தமாய் நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே. ஓ ஜீசஸ். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். இப்ப ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லே. மறுபடி சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே உயரணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா.
சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும். பாடுவோம் அல்லே ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. Thank you Jesus. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லே. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லே. இயேசுவே நாமம் உயரணும். பாடுவேன் அல்லே உங்க நாமம் உயரணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தருகிறோம்ப்பா. நாங்கள் உங்க நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே துதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வாழ கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்பா. அப்படியே எங்கள் சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.